தூத்துக்குடி மாவட்ட செங்கல் சூளைகளை நம்பி வந்த வெளிமாவட்ட தொழிலாளர்கள் உடைமைகள் அனைத்தையும் வெள்ளத்தில் பறிகொடுத்துவிட்டு தவித்து வருகின்றனர். நிலை குலைந்த செங்கல் சூளைகளால் வாழ்வாதாரத்தை இழந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அரசின் உதவிக்கரத்தை எதிர்பார்த்து கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். எளிய மக்கள் வசித்த கட்டிடங்களை மட்டுமின்றி அவற்றுக்கு ஆதாரமாக உள்ள செங்கல் சூளைகளையும் சூறையாடி உள்ளது தென் மாவட்டங்களில் பெய்த பேய் மழை. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு கொட்டிய வரலாறு காணாத அதிகனமழை காரணமாக தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் பேரழிவை சந்தித்துள்ளன. அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு கிராம மக்கள் சொல்லிலடங்கா பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகினர். வீடுகள், கடைகள், தொழில் நிறுவனங்களில் உள்ள அனைத்தையும் வாரி சுருட்டிச் சென்ற வெள்ளத்தால் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தையே புரட்டி போட்ட இயற்கை சீற்றம் அங்குள்ள செங்கல் சூளைகளையும் விட்டு வைக்கவில்லை. ஆழ்வார் திருநகரி, ஏரல், தென் திருப்பேரை, குமரிக்காடு உள்ளிட்ட இடங்களிலும் அவற்றின் சுற்று வட்டாரங்களிலும் உள்ள 30க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பை அளித்து வந்தன. உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி விருதுநகர், நெல்லை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுடன் வந்து தங்கி செங்கல் சூளைகளில் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணிக்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது பாய்ந்தோடி வந்த வெள்ளத்தால் அதிர்ந்த தொழிலாளர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களை தேடி தஞ்சமடைந்தனர். இதில் உடைமைகள் அனைத்தையும் பறிகொடுத்துவிட்டு தவித்து வருகின்றனர். அறிவிப்பு இங்கே நாங்கள் இருக்கிற வரைக்கும் வரல. எந்த அறிவிப்பும் இல்லாதனால எதுவும் எதிர்பார்க்காம வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாட்களுக்கு இதுக்கு மேலே மாடியில் தான் மக்கள்லாம் தங்கியிருந்தாங்க. அதனால் இது வந்து ரொம்ப பாதிப்பு, பெரிய பாதிப்புனா ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிற மக்கள் எல்லாமே இருந்திருக்கிறோம். இந்த பக்கம் தொடர்பு இல்லை, அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை, அங்கேருந்து யார் வர்றதுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை இருந்திருக்கிறோம். மாடிக்கு போயிட்டோம். மாடியில் போய் 3 நாளாக வெளியிலையும் போக முடியல, உள்ளேயும் வர முடியல. ஃபுல்லாக தண்ணி தேங்கி தான் நின்றுச்சு. எல்லா பொருளும் தண்ணியில போயிருச்சு. பணமா பொருளா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம நாங்க தண்ணியில திண்டாடிக்கிட்டு தான் இருந்தோம். என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுல பிள்ளைகள்லாம் சாப்பாடு இல்லாம கண்ணீர் வடிச்சு பிள்ளைகள் அழுததெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். பிள்ளைகள் பசியில ஒவ்வொரு பிள்ளைக்காடும் கண்ணீர் வடிக்கி எனக்கு பசிக்குன்னு பிள்ளைகளை அழுகாம தூங்க வச்சு நாங்க அப்படி 3 நாளா பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நியூஸ் மூலியமா எங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்றது நாங்க நம்புதோம். உண்ண உணவு, தண்ணீரின்றி தவித்து வரும் தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது என தெரியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இல்ல சார், எங்கேயுமே பார்த்ததில்ல. வருஷம் 15 வருஷமா இங்கே வேலை பார்க்குறோம். எந்த இதுமே இங்க வந்து கிடையாது. இந்த வருஷம் எதிர்பார்ல நைட்டு 2 மணிக்கு வந்ததுனால எங்களுக்கு வந்ததே தெரியல. வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரை தப்பிச்சுக்கிறோம். பொருள்கள் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில தப்பிச்சு ஒரு மாடி இருந்தது. அதுலதான் 50 குடும்பத்துக்கு மேல அதுலதான் இந்த சேம்பர்ல நாங்க இருக்கிறவங்க. அவங்க பூரா போய் மாடி இல்லாட்ட நாங்க தண்ணியா தான் சார் போயிருப்போம். உருக்குலைந்து போயுள்ள செங்கல் சூளைகள் மீண்டும் செயல்பட பல மாதங்கள் ஆகும் என்ற நிலையில் அரசு தங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சாப்பாட்டு உணவுகள் எல்லாம் ஓனர் வீட்டில இருந்து தான் எல்லா பிள்ளைகளுக்கும் வருது ஐயா. இதுவரைக்கும் எந்த கவர்மெண்டோ எந்த பஞ்சாயத்து போர்டில் இருந்தோ உடுக்க வேற துணி கிடையாது சார். இது வரைக்கும் இந்த தொழிற்சாலை பாருங்க, நம்ம வேலை பார்க்கணும்னா ஒரு 6 மாசம் ஆகும். 3 மாசம் சொல்றாங்க. 3 மாசத்துல முடியாது சார். 6 மாசம் மட்டும் ஆகும். அப்பந்தான் மக்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அது வரைக்கும் சாப்பாடு ஓனர் தான் தந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஓர தண்ணி தான் குடித்தோம். இன்னும் சோறு அடிக்க வரலாம தான் இருக்கும். இன்னும் வேலை ஆரம்பிக்க 3 மாசம் ஆகும். அதுக்கு தண்ணி சாப்பாடு தண்ணிக்கு வேண்டியதுன்னு தெரியலங்க. வேண்டாம், உதவி செய்யுங்க. சொந்த ஊர், உற்றார் உறவினர் என அனைத்தையும் விட்டுவிட்டு பிழைப்பிற்காக வந்த இடத்தில் தவித்து வரும் செங்கல் சூளை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்குமா அரசு? நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் SN செந்திலுடன் செய்தியாளர் செந்தில்.